வணக்கம் திருச்சி மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற சைட்டு வாசன் சிட்டி. வயலூர் போற ரோட்ல வாசன் சிட்டிங்கிறது அமைஞ்சிருக்கு. சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துட்டே போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஷப் கீப்பர் காலேஜ் இருக்கு. பிஷப் கீப்பர் காலேஜ் நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ். திருச்சியில் உள்ள ஒரு நம்பர் காலேஜில் இந்த காலேஜ் இருக்கும். சைட்டுக்கு தான் போகிற வழியிலே ஹாஸ்பிட்டல்ஸு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்சி ரத்னா மெடிக்கல் சென்டர்லாம் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் இது உங்களுக்கு. திருச்சியோட லிமிட்ல வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பக்கத்திலே விஜயலட்சுமி ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு போற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம் அவைலபிள்ஸா இருக்கு. ஷாப்ஸு, ஷோரூம்ஸு, டிபார்ட்மெண்ட் ஷோரூம்ஸு, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது சைட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஷோரூம்ஸு நம்ம நியர்பை சைட்டை ரீச் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு தான் நமக்கு வந்து லேண்ட்மார்க் சைட்டுக்கு. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வயலூருக்கு 5 கிலோமீட்டர்ஸ், தோகமலை 35 கிலோமீட்டர்ஸ், கரூர் 75 கிலோமீட்டர்ஸ், தென் புலித்தலை 34 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த போர்ட்ல இருந்து நம்ம ரைட் எடுத்து உள்ள போனோம் அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ள போயிடலாங்க. இதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசன் சிட்டி. ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் தான், எல்லாம் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான். இங்கே வந்துட்டு ஒரு சிலது ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க, கிராஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வைஸ் வந்துட்டு இங்கே பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்துட்டு நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா 16th கிளாஸ். ஸோ அங்கதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் நெருக்கமா சின்ன சின்னதான் இருக்கும். பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ் எல்லாமே ஓவராக இருக்கும். ஏன்னா மெயின் ரோடு அதிகம் பக்கத்துல இருக்கனால, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கனால சவுண்டு அதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இன்டீரியராக ஒதுக்கும் உள்ளே காட்டுறேன் அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்துட்டு அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு இன்டீரியராக காட்டுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப உள்ள காட்டுறீங்களே, அதனால வந்துட்டு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வர மாதிரி யோசிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை, ஏன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே வந்து வீடெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நியர்பை நம்ம கிட்டக்க வந்துட்டோம், சைட்டு கிட்ட வந்துட்டோம். தாரோடு போட்டு ஸோ நம்ம சைட்டை ரீச் பண்ணிட்டோம். தென் இந்த இருக்கு, இதான் நம்ம சைட்டு வாசன் சிட்டி. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு வீடெல்லாம் இருக்கும். ஸோ என்ன
16th கிராஸ்ன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. அப்போலாம் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. பக்கத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி வீடு. இதை தாண்டியும் உள்ள சைட் இருக்குது, பட் ஆனால் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே நான் நோட்ஸில் போடுறேன், பார்த்துக்கணும். என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது எல்லாமே போடுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பிளாட் நம்ம தனியாக இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்க. எல்லாமே வீடு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ஒரு 3 பிளாட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதோட சைஸு ப்ளஸ் ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க தங்கி வீடு கட்டி குடியேறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் இது உங்களுக்கு. ஓகே, அந்த 2 இடத்துல தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் வாஷன் சிட்டி. கரெக்டாக நான் வந்துட்டு பிஷப் கீப்பர் காலேஜ்லேருந்து 10 மினிட்ஸ் சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, டிராஃபிக்காக இருந்துக்கும் அப்படின்னு நினச்சி சொன்னேன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டனால டிராஃபிக் இல்லை. நான் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நான் ரீச் ஆகிட்டேன் சைட்டுக்கு. ஸோ டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் கூட டிராஃபிக் இல்லை. 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இருந்துட்டு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஓகே, தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில்